Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். காலை ஆராதனைக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? தகப்பனே, இந்த காலை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்து நீர் நடத்தும், ஆட்கொள்ளும், ஆளுகை செய்யும், எங்களோடு கூட பேசும். ஆராதனை நேரம் அர்த்தமுள்ள நேரமாக இருக்கட்டும், அர்த்தமுள்ள ஆராதனை நேரமாக இருக்கட்டும், புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்ஸ் அகேன் வெல்கம். கர்த்தரை ஆராதிப்போம். தம்பி சாம் மோசஸ், தேங்க்யூ. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையில் எல்லாரும் மனதார ரெண்டு கைகளை உயர்த்தி, என் கர்த்தர் நல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவிக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். இயேசு சொன்னார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறார். எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்துவோம். ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனா என்னையும் காண ஜீவனை தீரையா, ஜீவனுள்ளோனா என்னையும் காண ஜீவனை தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனா என்னையும் காண ஜீவனை தீரையா, ஜீவனுள்ளோ வல்லமையான வாக்குத்தத்தம் வல்லவர் இயேசு எனக்களித்தார். வல்லமையான வாக்குத்தத்தம் வல்லவர் இயேசு எனக்களித்தார். வல்லமையாய் நான் பிரகாசிக்க, வல்லமையாய் நான் பிரகாசிக்க, வல்லபரன் என் துணை இருப்பார், வல்லபரன் என் துணை இருப்பார். ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை தீரையா, ஜீவனுள்ளோனாய் என்னையும் காண ஜீவனை தீரையா, ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கிற தேவனே, மகிமையின் தேவன் நீர் வாசம் செய்ய மண்ணான என்னையும் நேசித்திரே. மகிமையின் தேவன் நீர் வாசம் செய்ய மண்ணான என்னையும் நேசித்திரே. பரமக்கானா என் வார்த்தையே
ஜீவனின் அதிபதியே, ஜீவிக்கிற தேவனே, ஜீவனின் அதிபதியே, ஜீவனுள்ளோனா என்னையும் காண ஜீவனை நீரையா, ஜீவனுள்ளோனா என்னையும் காண ஜீவனை நீரையா. எந்தன் உள்ளம் புது கவியாலே உங்க இயேசுவை பாடிடுவே, அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமல தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் ஊற்றுண்ட பாரிமல தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிட கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிட கர்த்தர் கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசீர் பொழிந்தனத்தின் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தனத்தின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிட கர்த்தர் கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே. சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும்
அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தர் கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தர் கொண்டாடுவே களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்தீட என் கர்த்தரே வருவாரே களிப்போடு விரைந்தெம்மை சேர்த்தீட என் கர்த்தரே வருவாரே அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அவரோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம் அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தர் கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தம் அருளின கர்த்தர் கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே சொல்ல முடியுமா இத்தனை கிருபைகள் கர்த்தரை கொண்டாடுவே எத்தனை கிருபைகள் நல்ல ரெண்டு கைகள் ஆண்டவர் சமூகத்தில் உயர்த்தி இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளின கர்த்தரை கொண்டாடுவே ஓ உங்க கிருபைக்காக நன்றி அப்பா ஓ ரதலமா ஷதலமா எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் எத்தனை மாதயவு நின் கிருபை எத்தனை ஆச்சரியம் நீரல்லால் எங்களுக்கு பதவீர் புழுக்கலாம் எத்தனுக்கு நீரல்லால் எங்களுக்கு பாரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்று ஈரத்தில் வேறொரு தேற்றம் இல்லை பாரனே
அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். வேதத்துல வாசிக்கிறோம், கிருபை. வெவ்வேறு இடங்களில இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வேதத்துல வாசிக்கிறோம், யோபனுடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்காத ஒரு இழப்பு. ஒரே நாளிலே பிள்ளைகள் எல்லாம் மரித்து போறார்கள். ஒரே நாளில் எல்லா ஆஸ்திகளும் அவன் இழந்து போகிறார். எல்லாவற்றையும் இழந்து போய் மனைவியை தவிர எல்லாவற்றையும் யோபு இழந்த போது யோபு சொன்ன ஒரு காரியம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே ஸ்தோத்திரம். யோபு குறை சொல்லவில்லை, தேவனை குறை சொல்லவில்லை. வாசிக்கிறோம், ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே சில கடினமான நெருக்கங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்போது நம்ம எல்லாம் கேட்பது உண்டு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே எனக்கு இவ்வளவு போராட்டம், ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இந்த நெருக்கடி, ஏன் ஆண்டவரே ஏன் ஏன் என்ற கேள்விகளை அநேக நேரங்கள் நம் உள்ளத்தில் இருந்து எழும்புகிறது. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீ சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிற தேவன். யோசேப்புக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார், சொப்பனத்தை கொடுத்தார். யோசேப்பே, நான் உன்னை உயர்த்துவேன். ஆனால் அந்த தரிசனத்தை, சொப்பனத்தையும் கண்ட பிறகு 13 வருடங்கள் யோசேப்பினுடைய வாழ்க்கையில எவ்வளவோ புடமிடுதல், எவ்வளவோ காரியங்கள், குழியில விழுந்த அனுபவம், சகோதரர்களால் பகைக்கப்படுகிறார், விற்கப்படுகிறார், துரத்தப்படுகிறார், வீண் பழிகள், எத்தனையோ காரியங்கள் சொல்ல முடியும். ஆனால் 13 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தரிசனம், சொப்பனம் நிறைவேறினது. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். He's a God who எதை சொல்லுகிறாரோ அதை செய்கிறவர். He is a faithful God. He is a faithful God. அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். Hallelujah. விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீர் நல்லவரே, சர்வ வல்லவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவர், நீ நல்லவரே, சர்வ வல்லவரே,
வரை உடனிருப்பீரே, துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. நல்லவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, என் ஆதாரமே. என் ஆதாரமே. சொல்லுங்க, உம் கரங்களே எனக்கு ஆதாரம், உம் கரங்களே எனக்கு ஆதாரம், நீரே எனக்கு ஆதாரம். ஓ ஆதாரமே, என் சொந்தமே, நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனவே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. சூரைச் செடியில் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே. நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம். துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. நீரே எங்களுக்கு சொந்தமாயிருக்கிறீர் அப்பா. நீரே எங்களுக்கு வழி காட்டுகிறவர், நீரே எங்களை போஷித்து நடத்துகிறவர். உடைய கரங்களே எங்களுக்கு ஆதாரம். எங்களுக்கு வரும் ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் காட். Praise the Lord. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ சாம். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாம். இது முதல் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இந்த ஜூன் மாதத்துல கர்த்தர் இது மட்டும் நம்ம நடத்தி இருக்கிறார். 1ஆம் தேதி காலை ஜெபம்
ஆசீர்வாதமாக இருந்தது. எத்தனை பேர் கலந்து கொண்டீங்களோ தெரியாது. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஒவ்வொரு மாதமும் காலை 5லிருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கிற ஜெபத்தை மறக்க வேண்டாம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பவும் நாம் கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். லெட் அஸ் ப்ரே. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு சண்டையும் நம்ம கொஞ்ச நேரம் ஜெபத்திற்காக எடுத்துக்கொள்கிறோம். மிஷனரிமார்களுக்காக ஜெபிப்போம். விடுமுறையில் இருக்கிறார்கள் நிறைய பேர். வீடுகளுக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள். ஒரு மாதம் லீவில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. திரும்பி போவாங்க. ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான டைமில் வந்து போகிறாங்க. அங்கே உள்ள வேலையும் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி மிஷனரிகளுக்காக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் கொடுத்திருக்கிற மிஷனரிகளுக்காக அர்ப்பணிப்போடு ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு ஊழியம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து செயலாற்றுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட் ஃபார் த கமிட்மெண்ட். இட்ஸ் நாட் ஈஸி. ஆண்டவர் மிஷன் ஃபீல்டில் போய் இருக்கிறது ஈஸி கிடையாது. எவ்வளவோ சேலஞ்சஸ் உண்டு. ஆனால் தியாகத்தோடு அநேகர் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிறீர். எங்கள் தரிசனத்திற்கு வேண்டிய ஆட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறீர். செயலாற்றுவதற்கு ஆட்களை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். லார்ட், வி தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் குட் ஒர்க்கர்ஸ். நல்ல ஊழியர்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஃபார் த டீம் தட் இஸ் தேர் இன் பீகார். தேங்க்யூ ஃபார் த டீம் தட் இஸ் தேர் இன் ஒடிஷா. தேங்க்யூ ஃபார் த கப்புள் தட் இஸ் தேர் இன் யூபி. எல்லாருக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. டெல்லியில் இருக்கிற ஆலனுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விழுப்புரத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக, ஆண்டவரே, விழுப்புரத்தில் இருக்கிறதான டீமுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு மணிப்பூர்லையும் ஊழியங்களை செய்வதற்கு லீடு கொடுத்து எங்களை நடத்தி இருக்கிறீர். தொடர்ந்து அதை இன்னும் எப்படி செய்யணுங்கிறத பர்ஃபெக்டாக நடத்திருங்கப்பா. கிளியராக நடத்திருங்கப்பா. எங்களை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, மணிப்பூர் கிரைசிஸ் தொடர்ந்து இருக்கிறது. ஆண்டவரே, மணிப்பூரில் ஊழியர்கள் கொல்லப்படுகிறார்கள், சபைகள் இடிக்கப்படுகிறது. இதெல்லாம் நாங்கள் ஆண்டவரே எங்கு போய் சொல்லுவோம்? அரசாங்கம் இதற்குறித்து ஒன்றும் சொல்லுவதில்லை, பேசுவதில்லை. ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் நீதியை விரும்புகிற தேவன், ரைச்சஸ்னஸை விரும்புகிற தேவன் இடைப்படுவீராக. நீரே இடைப்படுவீராக. நீரே நீதிபதியாக, நியாயாதிபதியாக வெளிப்படுவீராக. நியாயம் உண்டாவதாக. ஆண்டவரே, நீர் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே, மணிப்பூரை நார்த் ஈஸ்ட் உடைய கரத்தில் கொடுக்குறோம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் ஒரு அசைவு உண்டாவதாக. வடகிழக்கு இந்தியாவில் ஒரு அசைவு உண்டாவதாக என்று கேட்கிறோம். ஒரு அசைவு உண்டாவதாக என்று கேட்கிறோம். கர்த்தர் செய்வீராக. ரீபா கபா லந்துரு ஷபா கபா லியாக்க நமந்துரு ஷபா கனாந்தரா கரா லியாக்க நந்துரு புலோ ஷபா லாக்கராத்தியா கரபா லியாக்கரபோந்துரு ஷபா கராத்தியாலபா. ஆவியானவரே, செய்வீராக. கர்த்தர் செய்வீராக. ரிக்கபா கரோந்துரு ஷபா கலாத்தரபா. நன்றி ஆண்டவரே. எல்லா மிஷனரிகளையும் பாதுகாத்தரலும், கிருபைகளை கூட்டித்தாரும். அவர்களை பிளஸ் பண்ணுங்க. நீங்க பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க ஒரு ஹோலிஸ்டிக் பிளெஸிங், ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை எங்கள் மிஷனரிகள் எல்லாருக்கும் தந்து நடத்துங்க என்று கேட்கிறோம். நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நீங்க இறங்குங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவரே, நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கிறோம். நீதியுள்ள தேவன் வெளிப்படுங்கன்னு கேட்கிறோம். கர்த்தர் வடகிழக்கு இந்திய மாநிலத்தில் ஒரு அசைவை ஏற்படுத்துங்க. அங்க உள்ள ஆண்டவரே மக்களை, பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களை, அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களை, பயத்தோடு இருக்கிறவர்களை கர்த்தர் நினைத்தருளும் என்று கேட்கிறோம். கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிற்காக ஜெபிக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சருக்காக, அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தர் ஞானத்தை கொடுங்க. என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிற புது புது எம்எல்ஏக்கள், என்ன செய்யணும்னு தெளிவா காரியங்களை புரிந்து கொள்ளாத அமைச்சர்கள், ஆண்டவரே அப்படியே கரெக்டா
ஸ்டெப் பை ஸ்டெப்பு அதை படித்து புரிந்து ஆண்டவரே செயல்படட்டும். ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவரே கரெக்டா இவர்களை வழி நடத்தட்டும். ஆண்டவரே இவர்களை சுற்றி நல்ல ஆலோசகர்கள் இருப்பார்களாக. ஆண்டவரே மக்களுக்கு நல்ல திட்டங்களை செய்வார்களாக. ஆண்டவர் தமிழ்நாடு பட்ஜெட்டுக்காக ஜெபிக்கிறோம், ஃபைனான்சஸ்க்காக ஜெபிக்கிறோம். அதில் இல்லை டெபிசிட், அதில் உள்ள காரியங்கள் எல்லாம் மிராக்குலஸ் ப்ரொவிஷன் வரட்டும். தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாநிலமாக இருக்கட்டும். ஒரு ஆசீர்வாதமான மாநிலமாக இருக்கட்டும். முழு இந்தியாவிற்கு ஆசீர்வாதமான ஒரு மாநிலமாக இருக்கட்டும். இங்குள்ள சபைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. இங்குள்ள சபைகள் எல்லாம் முழு இந்தியாவிற்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் பயன்படுத்துங்க. இந்த 5 ஆண்டுகள் எங்களுக்கு இந்த தமிழ்நாடு ஆசீர்வாதமாகவே இருக்கணும். பஞ்சங்கள் வரலாம், கொள்ளை நோய்கள் வரலாம், தமிழ்நாடு ப்ரொடெக்டடா இருக்கட்டும். உங்க பிளெஸ்ஸிங் இருக்கட்டும். ஊழியங்கள் நிறைய உண்டு. உங்களுடைய நோக்கத்தை செய்கிற பிள்ளைகள் ஏராளம் இங்கே உண்டு. கர்த்தர் நினைத்தருளும், கர்த்தர் ஆசீர்வதியும். உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் சந்தியும். ஆண்டவர் ஊழியத்தில் ஏராளமான தேவைகள் உண்டு. விஷன் 2030க்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய ஓன் பீகார், ஒரிசா ஊழியங்கள் எக்ஸ்பேன்ஷன், வெஸ்ட் பெங்கால் எக்ஸ்பேன்ஷன், அதற்கெல்லாம் ஆண்டவரே ஏராளமான தேவைகள் உண்டு. மிரக்கல் ஒர்க்கிங் காட், அற்புதத்தின் தேவன், எங்களுக்கு பலத்த அற்புதம் செய்து கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய ப்ரொவிஷனை சூப்பர் நேச்சுரலாக கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் நிறைய ஊழியங்களுக்கு கொடுக்க, இன்னும் நிறைய ஊழியங்களை தாங்க, இன்னும் நிறைய எமர்ஜிங் ஊழியங்களெல்லாம் என்கரேஜ் பண்ண எங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்தணும்னு கேட்குறோம். நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு சபைக்காக நீர் கொடுத்திருக்கிற இடத்திற்காக ஸ்தோத்திரம். அதனுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம், லேண்டு பேமெண்ட்ஸ் எல்லாம் மிராக்குலஸாக நாங்கள் ஆண்டவரே அதை ரீபே பண்ண, மிராக்குலஸாக ரீபே பண்ண. ஆமாம் ஆண்டவரே, மிராக்குலஸாக ரீபே பண்ண, அற்புதமாக அதை ரீபே பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த ஒரு காரியத்திலும் நிலுவையில் இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. கர்த்தர் எல்லாவற்றையும் சீக்கிரமாக அந்த லோன்ஸ் எல்லாம் அடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. நீங்கள் அப்படி செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். மிரக்கல் ப்ரொவிஷன் வரப்போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம். தமிழ்நாடை ஆசீர்வதியும், இந்தியாவை ஆசீர்வதி. உலக ஆண்டவரே போக்கு, ஆண்டவரே யுத்தங்கள், ஆண்டவரே விலைவாசி உயர்வு, எக்கனாமிக் ரிசெஷன் வருகிறதை போல இருக்கிறது. இதெல்லாம் சமாளிக்கிறதற்கு லீடர்ஸ்க்கு கிருபை தாங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தலைவர்கள் தேசத்தின் நலனை மையமாக வைத்து ஓன் அஜெண்டாவை ஆண்டவரே எதையும் நிறைவேற்றாதபடிக்கு அரசியல் சாசனத்தின்படி மக்களுக்கு உரிய உரிமைகளை ஆண்டவரே மக்கள் அதை 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 ஆண்டவரே செயல்படுத்த ஆண்டவரே தடை இல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளும். எங்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஊழியங்களுக்கு தடை கொண்டு வருகிற, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்புகிற பல முயற்சிகள் உண்டு. கர்த்தர் எங்களை காத்துக்கொள்வீராக, எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எங்களை ஆண்டவரே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. நாங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்ய எலியா என்னதான் உபத்திரவம் பண்ணுகிற காரியங்கள் அரசாங்கங்கள் இருந்தாலும், ஆண்டவரே அவனை கொலை செய்வதற்கு சூழ்ச்சிகள் இருந்தாலும் பாதுகாத்தீரே. எலியாவை போல பாதுகாத்தரலும், எலியாவை போல எழுப்புதலுக்கு ஒரு காரணமாக எங்களை பயன்படுத்தும். தேசத்தில் ஒரு எழுப்புதலை பார்க்க உதவி செய்யும். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஏசரா. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும். ஜெபத்திலே தரித்திருந்து ஜெபத்தின் மேன்மை காண செய்யும்.
ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஊக்கத்துடனே ஓர் முகமா வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்வீர். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்குத்தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்வீர். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடே வேண்டிக் கொள்ளும். ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும் சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போ. ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன் ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம் ஜீவியத்திற்கு
Praise the Lord. Thank you, Pastor Ezra. பிரியமானவர்களே, கடந்த ஒரு வாரமா 6 நாளா வாழ்க்கையை முழுமையாக வாழுதல் என்ற தலைப்பில் நான் உங்களோட கூட பேசிக்கொண்டு வருகிறேன். இன்றைக்கு மத்தியானம் லைவ் ப்ரோக்ராமில் ஃபைனல் செஷன். ஆமென். அதே தீமோட கூட சேர்த்து ரன் யோர் காட் கிவன் ரேஸ், உங்களுக்கு தேவன் கொடுத்த ஓட்டத்தை ஓடுங்கள் என்ற தலைப்பில் இன்றைக்கு உங்களோட கூட பேச இந்த மெசேஜை உங்களுக்கு போட சொல்றேன். கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு Run the race that is set for you. உங்களுக்காக நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். And we must discover the destiny that God has, the race that God has for us. நமக்கு தேவன் வைத்திருக்கிற அந்த லக்கு, அதை அறிந்திருக்க வேண்டும். நமக்கு அவர் வைத்திருக்கிற பாதையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் அழைப்பை நாம் தெரிந்திருக்க வேண்டும். அதை குறித்து பேசி அதோடு கூட அந்த ஓட்டத்தை நாம் எப்படி ஓட வேண்டும், அந்த ஓட்டத்தை நாம் ஓடாவிட்டால் என்ன நடக்கும், அந்த ஓட வேண்டிய ஓட்டத்தை முழுமையாக ஓடாமல் நாம் அந்த ஓட்டத்தை கம்ப்ளீட் பண்ணாமல், is it possible to fall short of the race or the finish line? மற்றொன்று, நாம் ஓடுகிறவர்கள் அந்த ஒழுக்கத்தின்படி ஓட வேண்டும், டிசிப்ளின்டாக ஓட வேண்டும். எப்படி ஒரு அத்லீட், ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஓடும் பொழுது சரியான அந்த ட்ராக்ல ஓட வேண்டுமோ, அந்த ஓட்டத்தை ஓடுகிறதற்கு முன்பதாக எப்படி அந்த டிசிப்ளின் ஆஃப் ப்ரிப்பரேஷன் இருக்க வேண்டுமோ, அதை ஒழுங்காக செய்யாவிட்டால் அந்த மெடல், அந்த பிரைஸ் அந்த அத்லீட் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே போல நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் நாம் ஓட வேண்டிய ஓட்டத்தை முறையின்படி, ஒழுக்கத்தின்படி, டிசிப்ளினோடு ஓடாவிட்டால் என்ன ஆகும்? நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடாமல் மற்றவர்களுடைய ஓட்டத்தை ஓடக்கூடிய சோதனைகள் வரும். அதை குறித்தும் நான் உங்களோடு கூட வசனத்தை வைத்து பேச போகிறேன். நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாக வரும். உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடாமல் நீங்கள் மற்றவர்களுடைய ஓட்டத்தை காப்பி அடித்து ஓடினால் உங்கள் ஓட்டம், உங்களுக்காக வைக்கப்பட்ட திட்டம் உங்கள் மூலம் நிறைவேற வேண்டியது நிறைவேறாமல் போகும். அப்பொழுது தேவன் வேறு யாரையாவது பயன்படுத்துவார். ஒருவரும் உன் இடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி எச்சரிக்கையாயிரு. இன்னொரு காரியம், நாம் ஓடி பிரயாசப்பட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய பலனை பெறாமல் நாம் நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை பெறாமல் இழந்து போகிறதற்கான வாய்ப்புகளும் உண்டு. There is a possibility of even losing the reward for which we have worked. நாம் ஓடின ஓட்டத்தை பார்த்தால் நமக்கு வரவேண்டிய பலன் எவ்வளவோ அது ஒருவேளை வராமல், ஏனென்றால் நாம் நம்மை நாமே டிஸ்கிரேஸ் பண்ணி கொள்ளுகிறதுனாலே. So these are all possibilities. So I would like to give you scriptures, வசனங்களை வைத்து நான் உங்களுக்கு
நீங்கள் வைத்திருக்கிற ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள் என்று சேலஞ்ச் பண்ண போறேன். லிசன் டு மீ கேர்ஃபுல்லி. மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா எஸ்தரை சேலஞ்ச் பண்ணுகிறார். என்ன சேலஞ்ச் பண்ணுகிறார்? நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கலாமே, இப்பொழுது நீ ரொம்ப சேஃபா, நீ உன்னுடைய பாதுகாப்பு என்ற காரியத்தை மட்டும் சுயநலமாக யோசிக்கிறாயே, ஆனால் தேவனுடைய நோக்கம் என்று ஒன்று உண்டே, அதை குறித்து நீ யோசித்தாயா? And the challenge that Mordecai brought made Esther think again, and Esther responded to the challenge of Mordecai in a positive way, in the right way. அந்த சவாலை தனக்கு சாதகமாக அவள் பயன்படுத்தி கொண்டாள். நன்மைக்கு ஏதுவாக அதை அவள் ஏற்றுக்கொண்டாள். And she fulfilled the destiny of God for her life. She preserved the entire Jewish people's existence கூட நம்ம பார்த்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு ஆமானுடைய திட்டம் இருந்தது. And the enemy was trying to annihilate the entire Jewish population. Modern day அந்த ஆமானுடைய வெர்ஷன் தான் ஹிட்லர். ஏன்ஷியன்ட் டே ஹிட்லர் என்று ஆமானை சொல்லலாம், மாடர்ன் டே ஹேமன் என்று ஹிட்லரை சொல்லலாம். ஆமானும் ஹிட்லரும் கிட்டத்தட்ட இந்த யூதர்களை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று வித்தியாசமான காலத்திலே செயல்பட்டவர்கள். ஆனால் அந்த அழிவின் திட்டத்தை தடுத்து பாதுகாக்க உதவியாக இருந்தாள் எஸ்தர். ஆனால் அந்த காரியத்தை செய்வதற்கு அவள் தயங்கினாள் ஆரம்பத்தில். ஆனால் சேலஞ்ச் பண்ணுவதற்கு இருந்த மொர்தெகாயை போல இன்றைக்கு சேஃபாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக்கொள்ள, ஆண்டவருடைய திட்டத்திற்குள்ளே முழுமையாக தங்களை வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு மொர்தெகாய் போன்ற ஒரு நபரை தேவன் எழுப்ப வேண்டும், அனுப்ப வேண்டும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சவாலை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சௌகரிய அரண்மனை வாழ்க்கையிலே இருந்த நெகேமியாவை அனானி என்ற ஒரு மனிதன் தகவலை கொடுத்து அந்த இடத்திலே இருந்து வெளியிலே வருவதற்கு, சௌகரிய அரண்மனை வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு அங்கே உதவியாக இருந்தான் அனானி. அதே போல தாவீது அதுலாம் குகையிலே பதுங்கி இருந்த வேளையில ஆண்டவர் காத் என்ற ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி, உன் அரணை விட்டு வெளியே வா, come out of your cave, you are not meant to be in cave, you are meant to be used by God for the entire nation. Don't limit yourself to that 400 people who are in debt, who are discontent, who are in distress. Leave them. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், அவர்கள் நடுவிலே நீ இருக்கிறாய். ஒரு பாதுகாப்புக்காக நீ போனாய், நல்லது. ஆனால் நீ அங்கேயே செட்டில் பண்ணிராத. காத்து தீர்க்கதரிசி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 22 அதிகாரம் 5ஆம் வசனம், 1 Samuel chapter 22 and verse 5. பின்பு காத் என்னும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணிலே இராமல், don't be inside your cave, அரணிலே இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும், come to Judah, don't be in this cave என்று சவாலிட்டது போல அரணிலே இருக்கிறவர்களை வெளியிலே அழைக்கவும், அரண்மனையிலே இருக்கிறவர்களை வெளியே அழைக்கவும், அரண்மனைக்குள்ளே சேஃபாக இருக்க நினைக்கிறவர்களை தேவன் நோக்கத்திற்கு நேராக இழுக்கவும் ஒரு மொர்தெகாய், ஒரு அனானி, ஒரு காத் தீர்க்கதரிசியை போல
தேவன் ஒவ்வொருவருக்கும் எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஜெபம். May we live life to the fullest. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும். ஆமென். கவனியுங்கள், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 12 and verse 1. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், கவனிக்கிறீங்களா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், லிசன், பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும், பாரமான தேவையில்லாத எக்ஸஸ் பேகேஜையும் பாவத்தையும் விட்டு உதறிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடக்கடவோம். Run the race that is set for you. This is the word of the Lord today. Run the race that is set for you, my brother. Run the race that is set for you, my sister, by the Lord, fixing your eyes on Him. Do not get distracted by any other things. The author and finisher of our faith, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய தேவன் பேரிலே உங்கள் கண்களை பதிய வைத்து நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். Run your race, fixing your eyes on Jesus. Amen. And run the race that is set for you. Do not run another man's race. And don't let anyone else run your race, lest you lose the crown that God had for you. உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற பலனை நீங்கள் இழந்து போகாமல் இருக்க நீங்கள் உங்களுடைய ஓட்டத்தை ஓடுங்கள். Run the race that is set for you. சரி, இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் 1 கொரிந்தியர், 1 Corinthians chapter 9, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் பின்பகுதி 24ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். I will read from verse 24. 1 Corinthians chapter 9. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனை பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். லிசன், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். Run that you may receive. Run that you may receive a reward. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். People who run the race will be disciplined in all areas of life. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை, they are running to get an incorruptible crown. ஒலிம்பிக்ஸ் ஓடுகிறவர்கள், ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள், பலவிதமான போட்டிகளிலே கலந்து கொள்கிறவர்கள், அந்த ஸ்போர்ட்ஸ்ல, அந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்ல அவர்கள் மெடல் அல்லது கப்பு அதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அந்த அழிவுள்ள கிரீடத்தை, அந்த அழிவுள்ள ரிவார்டை, இன்கரப்டபிள் கிரவுனை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் அவ்வளவு ஒழுக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். We run for an incorruptible crown. சொல்லிட்டு சொல்றாரு, verse 27 of 1 Corinthians chapter 9, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே,
ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். I who preach to others, Paul says, beat my body to subjection. என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று தமிழ்ல இருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல ஐ பீட் மை பாடி டு சப்ஜெக்ட். என் சரீரத்தை நான் அடித்து ஒழுக்கத்திற்குள்ள வைத்திருக்கிறேன். லெஸ்ட் ஐ பி எ கேஸ்டவே. நானே தூக்கி எறியப்படாதபடிக்கு, ஆகாதவன் என்று தள்ளப்படாதபடிக்கு. I do not want to be a castaway. I want to diligently run to receive the incorruptible crown that God has for me. என்னுடைய ஓட்டத்தை நான் ஓடப் போகிறேன். அதற்கு பிறகு 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி ஓட்டத்தை ஓடுகிறவர்கள் வனாந்திரத்தில் செத்து போனார்கள் என்ற உதாரணத்தை கொடுத்து, நிற்கிற எவனும் தான் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன் என்ற வார்னிங்கை கொடுத்து அடுத்த அதிகாரத்திலே பவுல் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். Now, I want you to look at another scripture, Psalm 78 and verse 41. சங்கீதம் 78:41. Psalm 78 and verse 41. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து, this is the people of Israel in the wilderness. வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Can you limit God in his power? No, you can't. He is always powerful. No one can ever take away his power. And what does this scripture then mean? அப்படி என்றால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. அப்படி என்றால் என்ன? Listen. அவர்கள் தேவன் அவர்களை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவர்கள் வாழ்க்கையில தேவன் கிரியை செய்ய வேண்டிய அளவிற்கு கிரியை செய்ய விடாதபடிக்கு அவர்கள் தடுத்தார்கள். You can miss fulfilling all that God wanted through you by limiting God in your life. தேவனை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் மட்டுப்படுத்தி, நீங்கள் தேவன் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிற எல்லா காரியத்தையும் செய்யாமல் தேவனை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மட்டுப்படுத்த முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They limited the Holy One of Israel. Are you limiting God in your life? நீங்க உங்க லைஃப்ல ஆண்டவரை லிமிட் பண்றீங்களா? The people of Israel limited God in their life. God wanted to do much more through them, but they did not allow God to do. And God doesn't force anyone. ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்தி ஃபோர்ஸ் பண்ணுவது கிடையாது. சொல்றது புரியுதா? ஆமென். கவனியுங்கள். அதாவது நிறைய செஞ்சுட்டா நம்ம ஆண்டவருடைய பிளானர் செஞ்சிட்டோம் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அதே போல கொஞ்சம் செய்தவர்கள், நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்ததை நான் முழுமையா செய்யலையோ என்று நினைப்பார்கள். கிடையாது. ஆண்டவர் சிலருக்கு சில காரியத்தை கொடுத்திருப்பார். அது ஒருவேளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சமா இருக்கலாம். ஆனால் அந்த மனிதனுக்கு, அந்த மனுஷிக்கு தேவன் அந்த ஒரு திட்டத்தை தான் கொடுத்திருந்தால், அது அவர்கள் செய்து முடித்தால் அவர்களுக்கு பலன் முழுமையாக உண்டு. நிறைய அச்சீவ் பண்ணதுனால முழுமையா செய்து விட்டோம் என்று கிடையாது. தேவன் அதை விட அதிகமாக உங்களுக்கு கிருபைகளை கொடுத்து செய்ய விரும்பி இருந்தால், உங்களுக்காக ஒரு திட்டத்தை வைத்திருந்தால், அதை நீங்கள் செய்யாமல் போனால் நீங்கள் முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. 5 தாலந்து, 2 தாலந்து, 1 தாலந்து. எல்லாருக்கும் ஒரே அளவு தாலந்துகள் கொடுக்கப்படவில்லை. 5 தாலந்து வாங்கிறவன் இன்னொரு 5 தாலந்தை சம்பாதித்தான். 2 தாலந்து வாங்கினவன் இன்னும் 2 தாலந்தை சம்பாதித்தான். 2 பேருக்கும் ஒரே ரிவார்டு தான் ஆண்டவர் கொடுக்கிறார். ஐ ரிப்பீட், நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுகிறேன்,
The one who received 5 talent made 5 more talent. The one who received 2 talent received or made 2 more talents. And when the Lord rewarded, he rewarded both of them equally. Both made 100% increase. Volume wise, it could be less for a 2 talent man. And volume wise, for a 5 talent man, it could be huge. But to start with, God gave the 5 talent man the 5 talents. And for the 2 talent man, 2 talents. And all God expected was 100% result, which he exhibited. The other 5 talent man also exhibited. 5 தாலந்து உடையவன் 100%, இன்னொரு 5 தாலந்து. 2 தாலந்து வாங்கினவன் 100%, இன்னொரு 2 தாலந்து. ஆனால் 1 தாலந்து வாங்கினவன் இன்னும் 1 தாலந்தை சம்பாதித்திருந்தால் அவனுக்கும் அதே பலன் கிடைத்திருக்கும். He would have received the same reward. அவனுக்கும் அதே பலன் கிடைத்திருக்கும். அவனுடைய அழைப்பை, தேவன் அவனுக்கு வைத்திருந்த திட்டத்தை அறிந்து செயல்படுத்தல் அவனுக்கு ஈக்குவல் ரிவார்டு கிடைச்சிருக்கும். ஆனால் அவன் செய்யல. இப்ப அவனுடைய தாலந்தை எடுத்து 5 தாலந்து உடையவருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். He lost his race and God made someone else run his race also. நீ மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வேறு வழியாய் வரும். எஸ்தர், if you remain silent, 1 தாலந்து வாங்கினவனே நீ செயல்படாவிட்டால் உன் தாலந்தை எடுத்து தேவன் கொடுத்து விடுவார். If you don't use your talent, you will lose it. You can't keep it. If you have a talent that God has given and if you don't use it, God will take it away. Use it or lose it. You cannot keep it. Amen. இப்ப 5 தாலந்து வாங்கினவனுக்கு இன்னொரு 5 தாலந்து கிடைத்தது. 5 பட்டணங்களுக்கு அல்லது அந்த ரிவார்டு ஆர்டர் கொடுக்கிறாரே அதையும் கொடுத்து இன்னும் மேலும் பொறுப்பையும் கொடுக்கிறார். நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியத்தை முழுமையாக செய்கிறீர்களா? Are you doing everything that God has called you to do and fully? முழுமையாக தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை செய்து முடிக்கிறீர்களா என்ற சவாலை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். யோசுவா லீடர்ஷிப் எடுத்து 7 ஆண்டுகளில் அவன் 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். Within a short period of 7 years of assuming leadership over the nation of Israel after the death of Moses, Joshua defeated 31 armies and captured 20 cities. 31 சேனைகளை வீழ்த்தி 20 பட்டணங்களை கைப்பற்றினான். நிறைய செஞ்சிட்ட மாதிரி ஒருவேளை நமக்கு தெரியும். ஆனால் யோசுவா 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் கவனிப்போம். Let us look at Joshua chapter 13 and verse 1. யோசுவா வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் அவனை நோக்கி, நீ வயது சென்றவனும் முதிர்ந்தவனும் ஆகிவிட்டாய். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. Much more land to be inherited. God is telling Joshua, you are getting old. யோசுவா, உனக்கு வயது ஆகிட்டு போகுது. ஆனா உன்னை கொண்டு நான் செய்ய விரும்பின எல்லா காரியங்களும் இன்னும் செய்து முடிக்கப்படவில்லை. Still much more to be done through you. உன்னை கொண்டு நான் செய்ய விரும்புகிற காரியங்கள் இன்னும் உண்டு. நீ இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய காரியம் ஏராளம் உண்டு. சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. Much more to be inherited. It is like a gentle rebuke that God is giving to Joshua and telling him, Joshua,
you are missing. You are missing. Still much more to be inherited. Go for that as well. நீ வயது சென்றவனானாய், இன்னும் சுதந்திரிக்க வேண்டிய தேசம் மகா விஸ்தாரமாய் இருக்கிறது. இப்ப யோசுவா 18ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். Let us come to Joshua chapter 18. யோசுவா 18ஆம் அதிகாரம். இப்பொழுது எப்படி தேவன் யோசுவாவை பார்த்து நீ சுதந்திரிக்க வேண்டிய தேசம் இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று சேலஞ்ச் பண்ணார்ல. இப்ப யோசுவா, the leader of the nation of Israel, see what he is saying to his people. Joshua chapter 18. யோசுவா 18ஆம் அதிகாரம். இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி. Shiloh was the place where they parked that tabernacle, and the tabernacle was there for very long. It was like a pre-temple. It was before Jerusalem temple was built. This is where the tent or the tabernacle was, and the ark of the covenant was there. உடன்படிக்கை பெட்டி இருந்தது. 369 வருஷங்கள் அங்கே இருந்தது உடன்படிக்கை பெட்டி. So சீலோவிலே, ஷைலோவிலே இவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரரின் சபை எல்லாம் சீலோவிலே கூடி அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நிறுத்தினார்கள். தேசம் அவர்கள் வசமாயிற்று. நல்ல கவனிங்க, தேசம் அவர்கள் வசமாயிற்று. இப்ப இஸ்ரவேல் புத்திரரில் தங்கள் சுதந்திரத்தை இன்னும் பங்கிட்டுக் கொள்ளாத 7 கோத்திரங்கள் இருந்தது. 7 tribes did not quite take their inheritance. And see what Joshua has to say to these 7 tribes. இந்த 7 கோத்திரங்களுக்கு யோசுவா என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். ஆகையால், verse 3, chapter 18 of Joshua, verse 3, 3ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் யோசுவா புஸ்தகம். ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? How long you will be lazy and lethargic and laid back? How long will you be passive and miss out on that which God has for you? ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லையா? ஒரு பேஷனே இல்லையா? ஒரு ஆசையே இல்லையா? ஒரு விருப்பமே இல்லையா? தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் சுதந்திரிப்பதற்கு எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? How long you will be lazy? How long you will be lazy? How long you will be lethargic? நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? Now, அசதியாயிருக்கிறதை குறித்து இங்கே வாசிக்கிறோம். அசட்டை பண்ணின ஒருவனை குறித்து நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அசட்டை பண்ணின ஒருவன். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். Genesis chapter 25 and verse 34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குழையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். இஸ்ரவேலிலே 7 கோத்திரங்கள் அசதியாயிருந்தார்கள். இங்கே ஒருவன் அசட்டை பண்ணுகிறான் தன்னுடைய சுதந்திரத்தை. என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இருபத்தி 29ஆம் வசனம். ஆதியாகமம் 25
5ஆம் அதிகாரம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்தபோது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே தான் சாப்பிட கொஞ்சம் தர அவன் கேட்டான். அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்டபுத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. பாருங்க, யாக்கோபு சொல்றான், பயிற்றங்கொள் வேணுமா? தர்றம்பா, ஆனா உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும். You must give your inheritance to me. அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, verse 33. அப்பொழுது யாக்கோபு, அல்லது 32ஆம் வசனம் பாருங்க, ஏசா, இதோ நான் சாக போகிறேனே. அவனுடைய லாங்குவேஜை பாருங்க. காலையில கண்டிப்பா வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போயிருப்பாரு. லஞ்ச் கண்டா அவருக்கு எடுத்துட்டு போனாரான்னு தெரியல. ஈவினிங் திரும்பி வரும் பொழுது, வயல்ல இருந்து வரும் பொழுது, ஒரு கூழ் சாப்பிடலன்னா ஈவினிங் செத்தா போயிருவேன். அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். எனக்கு இப்ப வேணும், நான் ஆசைப்படுறது இப்ப வேணும், அதுக்காக நான் எதையும் இழப்பேன். இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மென்டாலிட்டி இருந்தா கஷ்டம் பிரியமானவர்களே. we need to have a distant perspective, an eternal perspective if possible, and long-term perspective, and the perspective concerning our destiny. நம்முடைய நோக்கத்தை குறித்து இங்க பாருங்க, ஒரு பயிற்றங்கூழுக்கு, ஒருவேளை ஆகாரத்திற்கு அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து விட்டான். இப்படி அலட்சியப்படுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இவன் அலட்சியப்படுத்தினான். ஆனால் இதே பைபிள்ல 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா, நாபோத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். இவன் ஆகாப் ராஜாவினுடைய வீட்டு பக்கத்திலே ஒரு நிலத்தை வைத்திருக்கிறான். ராஜா வந்து என்ன பண்றாரு, நீ எனக்கு உன்னுடைய நிலத்தை கொடுத்து விடு என்று கேட்கிறார். நல்ல ஒரு ராஜா. நில லேண்ட் கிராபிங், நில அபகரிப்பு செய்யவில்லை. ஒரு ஜென்டில்மேன் ஆஃபர் கொடுத்தார். நல்ல ஒரு திராட்சை தோட்டத்தை உனக்கு தர்றம்பா, இதை நீ கொடுத்துரு, அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன். ஆப்ஷன் கொடுக்கிறாரு ராஜா. இன்றைக்கு நிறைய பாலிட்டிஷியன்ஸ் லேண்ட் கிராபிங் காரியத்தில் ஈடுபடுகிறது நமக்கு தெரியும். நில அபகரிப்பு காரியங்கள் நடக்கிறது, அதிகார துஷ்பிரயோகம் நடக்கிறது. இங்க பாருங்க, ஆகாப் என்ன சொல்றான், உனக்கு இன்னொரு திராட்சை தோட்டத்தை கொடுத்தன, இதை எனக்கு கொடுத்துரு. ஆகாபின் அரண்மனை பக்கத்துல இருந்த ஒரு இடம், நாபோத்துக்கு சொந்தமான இடம், இதை நீ எனக்கு கொடுத்துரு. நான் உனக்கு காசு வேணாலும் கொடுக்கிறேன், அல்லது வேற ஒரு இடத்துல நானே உனக்கு இன்னொரு திராட்சை தோட்டத்தை கொடுக்கிறேன். அதற்கு நாபோத், 3ஆம் வசனம், 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம், 1 Kings chapter 21 verse 3. நாபோத் ஆகாபை நோக்கி, நான் என் பிதாக்களின் சுதந்திரத்தை உனக்கு கொடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. I don't want to lose this inheritance. It's not about land, it's not about money. It is about that which has been apportioned to me. எனக்காக அளந்து கொடுக்கப்பட்ட காரியம் என்று ஒன்று உண்டே, அது என்னுடைய முன்னோர்கள் எனக்கு கொடுத்தது, இது என்னுடைய சுதந்திரம், நான் இதை இழக்க ஆயத்தமாக இல்லை. ராஜா கேட்டாலும் தைரியமாக சொல்லுகிறான். ராஜா துக்கமுகமாக போய் படுத்துக் கொள்ளுகிறார். அங்கே ராணி வருகிறாள், எசபேல் வருகிறாள். என்ன படுத்து கிடக்கிறீர்? இந்த மாதிரி லேண்டு கேட்டான், கொடுக்க மாட்டேன்ட்டான். இதுக்கு போய் நீங்க இப்படி பேசுறீங்களே, ஃபைலை என்கிட்ட பாஸ் பண்ணுங்க, நான் பார்க்கிறேன்னு சொல்லி அந்த ஸ்டோரியை படிச்சு பாருங்க. நாபோத் கொல்லப்படுகிறான். நாபோத் is killed. Here is a man
who rather dies than lose his inheritance. The same Bible also talks about Esau, who will let go of his inheritance for a single meal. What a contrast. என்ன ஒரு கான்ட்ராஸ்ட் பாருங்க. நீங்க ஏசாவை போல இருக்கிறீர்களா அல்லது நாபோத்தை போல இருக்கிறீர்களா? எனக்காக வைக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் இழக்க மாட்டேன், செத்தாலும் சாவேனை தவிர எனக்காக வைக்கப்பட்ட சுதந்திரத்தை நான் இழக்க மாட்டேன். I will go for it. I like Naboth's attitude. I like Naboth's commitment. I like the way he stands for his inheritance. தனக்கென்று தேவன் அளந்து கொடுத்த காரியத்தை விடமாட்டேன் என்று சொல்லுகிறவனை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. அலட்சியப்படுத்துகிற ஏசாவை குறித்தும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. தாவீதே, உன்னுடைய அரண்மனை அல்லது உன்னுடைய அரணை விட்டு வெளியே வா. நெகேமியாவே, உன் அரண்மனையை விட்டு வெளியே வா. எஸ்தர், நீ அரண்மனையில் இருக்கிறாய், உன்னுடைய நோக்கத்தை சரியாக புரிந்து கொள். அப்படிப்பட்ட மொர்தெகாய்கள், அப்படிப்பட்ட அனானிக்கள், அப்படிப்பட்டதான தீர்க்கதரிசிகளாகிய காத் போன்றவர்கள் எழும்புவார்களாக இந்த நாட்களிலே. so that everybody will be brought back to the purpose of God. தேவனுடைய நோக்கத்திற்கு நேராக கொண்டு வரப்படத்தக்கதாக ஆவியானவர் அப்படிப்பட்ட ஆட்களை எழுப்புவாராக. உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதை இன்னொருத்தருக்கு இழக்கக்கூடாது. Revelation chapter 3 and verse 11. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவனும் உன்னிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Let no man take your crown. ஒருவனும் உன்னிடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Don't lose that which you have to gain to someone else. ஒரு தாலந்து வாங்கினவன் அவனுடைய அந்த பலனை அவன் பெற்றுக்கொள்ளாமல் அதை 5 தாலந்து வாங்கினவனுக்கு அவன் அதை இழந்து விட்டான், அதை இழக்க கொடுத்து விட்டான். அதுபோல நாம் இருக்கக்கூடாது. We should live life to the fullest. Amen. கவனிங்க, ரேனால்ட் பாங்கே என்ற ஒரு ஊழியர் வல்லமையாய் தேவனால் பயன்படுத்தப்பட்டார். ஆப்பிரிக்கா கண்டத்திலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டார். He was used mightily in Africa. அவரே ஒரு செமினார்ல சொன்ன காரியம் ஆண்டவர் அவரிடத்திலே சொன்னாராம். ரேனால்ட் பாங்கேயின் இடத்துல, யூ ஆர் பிளான் சி. பிளான் ஏ ஒருவரை வைத்திருந்தேன், அவன் ஒப்புக் கொடுக்கவில்லை. பிளான் பி இன்னொருவரை நான் அழைத்த பொழுது அவன் விட்டுக் கொடுக்கவில்லை. நீதான் எனக்கு ஒப்பு கொடுத்தாய். அவர்கள் இருவரும் ஒப்பு கொடுக்காதனால் நான் உனக்கு அதை கொடுத்து நீ செய்து முடித்தாய். அதுபோல ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லக்கூடாது. நான் மரித்து ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த நியாய தீர்ப்பு நாளிலே வரும் பொழுது, மகனே, நீ செய்த காரியங்களுக்காக உன்னை மெச்சிக்கொள்ளுகிறேன், ஆனால் உன்னை கொண்டு நான் இன்னும் நிறைய செய்ய நினைத்தேன், நீ அதை இழந்து விட்டாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. Do not limit the Holy One of Israel in your life. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் உங்களுக்காக வைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுங்கள். Run the race that is set for you. சரி, உங்களுக்காக வைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடி அதை முழுமையாக ஒரு வேளை ஓடி இன்னும் முடிக்கவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், நன்றாகவே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த ஓடின அளவிற்கு உள்ள பலனை கூட பெறாமல் நீங்கள் உங்கள் லைஃப் டைமுக்குள்ள பெற்ற பலனை இழக்க முடியுமா? பை டிஸ்கிரேசிங் யுவர் செல்ஃப் இட் இஸ் பாசிபிள். கவனிங்க, 2 யோவான் 8ஆம் வசனம், 2 John verse 8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல், உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெரும்படிக்கு எச்சரிக்கையாருங்கள். இட்ஸ் a warning. பூரண பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள, அதாவது நீங்க உழைச்சிங்க, பிரயாசப்பட்டீங்க,
அதை கூட அந்த மேக்சிமம் ரிவார்டை கூட பெற்றுக்கொள்ளாமல் மைனஸ்ல போயிடாதீங்க. இங்க கவனிங்க, உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். செய்கைகள் செய்திருக்கிறீர்கள், பலன் உங்களுக்கு அதற்காக சேர்க்கப்பட்டது, ஆனால் அதை இழக்கக்கூடாது. பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உழைத்த உழைப்புக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியாமல் மைனஸ் பாயிண்ட்ஸ் வாங்காதீங்க. எனக்கு இது ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருகிறது. 2007 வேர்ல்ட் கப், ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப், இந்தியா பாகிஸ்தான் ஃபைனல்ஸ். லாஸ்ட் ஓவர், மிஸ்பா உல் ஹக் பாகிஸ்தானுடைய பிளேயர் விளையாண்டு கொண்டிருக்கிறார். கடைசி ஓவரை கேப்டன் தோனி ஜோகிந்தர் சர்மா போல் பண்ணும்படி பாலை கொடுக்கிறார். ஜோகிந்தர் சர்மா போல் பண்ணும் பொழுது மிஸ்பா உல் ஹக் அந்த ஒரு ஸ்கூப் பண்ணுகிறார். நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர், ஈஸியாக அவர்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு கேமாக இருந்தது. அந்த கடைசி அந்த வாய்ப்பு ஒரு ஸ்கூப் பண்ணும் பொழுது பால் உயர பறக்கிறது. லாஸ்ட் பேட்ஸ்மேன் மிஸ்பா உல் ஹக், ஆர் ராதர் அந்த லாஸ்ட் விக்கெட் போக போகுது. அது வரைக்கும் மிஸ்பா உல் ஹக் விளையாடி கொண்டிருக்கிறார். அந்த கடைசி பேட்ஸ்மேன் அந்த பக்கம் ரன்னரா இருக்கிறார். இவர் விளையாடுறாரு, ஸ்கூப் பண்றாரு, பால் பின்னாடி போகுது, உயர போகுது. அங்கே ஸ்ரீசாந்த் கேரளாவிலிருந்து உள்ள ஒரு பிளேயர் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். பாலை ஓடி போய் பிடிக்கிறார். ஹோல் கிரிக்கெட்டிங் வேர்ல்டு கப் ஃபைனல் T20, அது இனாகுரல் வேர்ல்ட் கப், எல்லாரும் பார்க்கிறார்கள். இவர் பிடிக்கிறார், எல்லா கேமராவும் அங்கதான் இருக்குது. And that is the winning moment for India. India lifts the T20 inaugural World Cup title. அப்படிப்பட்ட அவ்வளவு கேரளாவில இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் நிறைய வர்றதில்லை. அதுல வந்த ஒரு நல்ல பிளேயர், ரொம்ப வருஷம் விளையாடினார். முதல்ல டினு யோஹன்னன் இருந்தாரு, கேரளாவில இருந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் இந்தியாவில், பட் ரொம்ப வருஷம் விளையாடல. அவர் ஒரு நல்ல பிலீவர், டினு யோஹன்னன். But he didn't play long. I had met him. But ஸ்ரீசாந்த் ரொம்ப நாள் விளையாண்டார். ஆனா ஐபிஎல்ல மேட்ச் பிக்சிங்ல மாட்டி டிஸ்கிரேஸ் பண்ணப்பட்டு ஐபிஎல் கேரியரை இழந்து, ஏற்கனவே உள்ள அந்த ஆனர் வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தவர், அந்த கடைசி கேட்சை பிடிச்சவர் என்றெல்லாம் பேசப்பட வேண்டியவர், காலமெல்லாம் அந்த கனத்தோடு கூட வாழ வேண்டிய அவர், அந்த மேட்ச் பிக்சிங் திருட்டுத்தனமா அந்த குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்க முயற்சித்ததுனால அந்த கனம் போனது. கிரிக்கெட் கரியர் ஸ்பாயில் ஆயிடுச்சு. How sad. Now listen. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிறதான பலனை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீங்கள் ஓடுங்கள். அப்பனா உங்களுக்கு வைக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுங்க. உங்க ஓட்டத்தை வேற யாரும் ஓட தருணம் கொடுக்கப்படாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீங்க ஓடும் பொழுது ஒழுக்கத்தோடு ஓடுங்க. கண்களை விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேர்ல வைத்து ஓடுங்க. நீங்க டோன்ட் ஃபால் ஷார்ட் ஆஃப் தி ஸ்டாண்டர்ட் ஆர் தி கெப்பாசிட்டி ஆர் தி டாஸ்க் தட் காட் ஹேஸ் ஃபார் யூ. லக்கை நோக்கி ஆசையாய் தொடர்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் வாழ்க்கையின் முடிவில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில். அவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் ஆசையாய் நான் பிடித்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். We must take hold of it. யோசுவா வயது சென்ற போது ஆண்டவர் சொல்றார், இன்னும் சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்குது. கோத்திரம் நிறைய பங்கிட்டுக் கொள்ளவில்லை, அசதியாக இருந்தது. அலட்சியப்படுத்தின ஏசா, இப்படி பல காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் ஒழுக்கத்தோடு ஓடணும். நீங்கள் அழியாத கிரீடத்தை பெரும்படிக்கு ஓடுகிறீர்கள். இன்னும் எவ்வளவு அதிகமாக அப்படி ஒழுக்கமாக இருக்கணும். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தாதிருங்கள். Do not limit the Holy One of Israel. மொர்தெகாய் சேலஞ்ச் பண்றான் எஸ்தரை. அனானி வந்து சேலஞ்ச் பண்றான் அல்லது இன்ஃபர்மேஷன் கொடுத்து ப்ரொவோக் பண்றான் நெகேமியாவை. காத்து தீர்க்கதரிசி அரணிலிருந்து வெளியே வா என்று சொல்லுகிறான். அதே போல இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். I believe God is speaking to you. ஆமேன். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நல்ல தகப்பனே,
நாங்கள் எங்கள் வாழ்க்கையை முழுமையாய் வாழுவதற்கு, எங்கள் ஓட்டத்தை நாங்கள் ஓடுவதற்கு எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதை கேட்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் அப்பா தொட்டு ஆண்டவரே இந்த வசனம் ஆண்டவரே அவர்களுக்கு உள்ளத்திலே கிரியை செய்து அவர்கள் தங்கள் அழைப்புக்கு தங்களை விட்டு கொடுக்க ஆண்டவரே முழுமையாக அர்ப்பணிக்க, வலது பக்கம் இடது பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியான குரலை கேட்டு விட்டு கொடுக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுக்கு வைத்ததை நாங்கள் செய்து முடித்தோம் என்று கடைசியில் சொல்லணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று பவுல் சொல்லுகிறது போல ஆண்டவரே பிதாவே நீர் கொடுத்ததை நான் செய்து முடித்தேன் என்று இயேசு சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லத்தக்கதாக அப்படிப்பட்ட ஓட்டத்தை நாங்கள் ஓட எங்களுக்கு கிருபை தாரும். எங்களோடு இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you people of God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களோடு கூட ஆண்டவர் பேசினார் என்று நான் நம்புகிறேன். முழுமையாக ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கென்று அர்ப்பணித்து வாழுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக மறைந்து போகும். ஆண்டவருக்காக செய்கிற காரியம் மட்டும் நிலைத்து நிற்கும். இந்த வாழ்க்கைக்காக ஓடாதிருங்கள், வரக்கூடிய வாழ்க்கைக்காக ஓடுங்கள். ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை முழுமையாக நீங்கள் அறிந்து ஓடுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Praise God. அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. கேட்டீங்களா? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? உங்க ஓட்டத்தை ஓடுங்க. ஆமென். நாட்கள் கொஞ்சம்தான். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக கர்த்தர் இந்த நூற்றாண்டிலே உங்களை வைத்திருக்கிறார், ஜீவனுள்ள தேசத்தில் வைத்திருக்கிறார். நோக்கத்தை அறிந்து செயல்படுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் யேசுதாஸ் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தலாம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, நானும் சேவிப்பேனே, நானும் சேவிப்பேனே. As for me and my household, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா தன் ஓட்டத்தை முடிக்கும் போது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு டிக்ளரேஷனோட முடிக்கிறார். நாமும் அனுதினமும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோட வாழ்வோமா? இந்த பாடலை பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்பது ஆகாதது என்று கண்டால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள்? அதை தீர்மானம் செய்யுங்கள். நம் பாதையில் நம்மை காப்பாற்றினாரே, அவர் தந்த ஆசீர் யாவும் கண்டு அவரை சேவிப்பீர்களா? நன்மையான இவுகளை தேவாதி தேவன் தந்திருக்கிறாரே, கீழ்ப்படிந்தவர் சத்தம் கேட்டு அவரை சேவிப்பீர்களா? அடிமையான நம்மை ஆண்டவர் மீட்டாரே, மாபெரும் அடையாளங்கள் செய்தாரே, அவரை சேவிப்பீர்களா? எஸ், I will serve the Lord. Yes, we will serve the Lord. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா, என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போ. நீயும் சேவிப்பாயா,
கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், கர்த்தரையே சேவிப்பது ஆகாததென்று கண்டால், யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். யாரை நீ சேவிப்பாய் என்பதை இன்றே தீர்மானம் செய்வார். நானும் என் வீட்டாருமோவென்றார் கர்த்தரையே சேவிப்போம். கைகளை உயர்த்தி நீயும் சேவிப்பாயா, நானும் சேவிப்பேனே. அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். அடிமையான நம்மையுமே தேவாதி தேவன் மீட்டார். மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? மாபெரும் அடையாளங்கள் செய்திட்ட கர்த்தரை சேவிப்பாயா? நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. நம் பாதையில் காப்பாற்றியே கர்த்தர் நடத்தினாரே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பாயா? சேவிப்பேனே. கர்த்தர் தந்த ஆசீர்யாவும் கண்டு நன்றியாய் சேவிப்பேனே. நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை நாள்தோறும் எங்களுக்கு தருகிறவரே, நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா? ஜீவிப்பேனே. பாடலாமா? கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பேனே. கரங்களை உயர்த்தி நானும் என் வீட்டாருமோவென்றார் கர்த்தரையே சேவிப்போம். சகோதரா, நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் சேவிப்பேனே, நானும் சேவிப்பேனே, நானும் சேவிப்பேனே. நாமும் சேவிப்போமே, நாமும் சேவிப்போமே, நாமும் சேவிப்போமே. இன்னொரு முறை, நாமும் சேவிப்போமே, இயேசுவை நாமும் சேவிப்போமே. Praise God. தேவன் இந்த காலை ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி முடிச்சிருவோமா? தகப்பனே, எங்களோடு கூட இந்த நாளில் இந்த ஆராதனையில இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கொடுக்கிறோம். உங்க அன்பு கரத்துல தொடர்ந்து எங்களை நடத்துங்க. உங்க
கிருபைக்கு எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் அருள், கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம் எங்கள் யாவரோடும் கூட இன்றும் என்று சதா காலங்களிலும் இருப்பதாக. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். Thank you. God bless you.